श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमोक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் ஸ்தோத்திரத்தில் இன்றைய தினம் 66வது ஸ்லோகம். கடந்த 2-3 ஸ்லோகங்களாக நம்பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் உபயநாச்சிமாருடன் ஆச்சரியமாக நின்ற கோலத்தில் நம்பெருமாளை சேவிக்கிறார் சுவாமி. இதுவும் அதே அனுபவம் தொடர்கிறது. சிம்மாசனே கமலயா க்ஷமயா ச விஸ்வம் ஏகாதபத்ரயிதும் அஸ்மத் அசூன்னிஷன்னம் லக்ஷ்மீ ஸ்வயம்வரசனாதித யௌவனஸ்ரீ சௌந்தர்ய சம்பதவலிப்தமிவாலிஹீய. சிம்மாசனே கமலயா க்ஷமயா ச விஸ்வம் ஏகாதபத்ரயிதும் அஸ்மத் அசூன்னிஷன்னம் லக்ஷ்மீ ஸ்வயம்வர சனாதித யௌவனஸ்ரீ சௌந்தர்ய சம்பத் அவலிப்தம் இவ ஆலிஹீய. அனைத்து உலகங்களையும் எல்லா உலகங்களையும் தனது ஒரு ஆட்சிக்குடையின் மேல் தன் கீழ் தனது கொற்றக்குடையின் மேல் தனது ஆட்சியின் கீழ் இருக்கும் விதமாக மகாலட்சுமியோடும் பூதேவியோடும் சிங்காசனத்தில் வீற்றுள்ளான். எல்லா உலகங்களும் தன்னுடைய குடை கீழ் வருமாறு ஆட்சி புரிந்து ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஆச்சரியமாக சிங்காசனத்தில் வீற்றுள்ளான். எனது உயிர் அவன், எனது உயிராக அவனே உள்ளான். அவன்தான் என் உயிர். ஸ்ரீரங்க நாச்சியாரின் சேர்த்தி மூலம் கிட்டப்பெற்ற அந்த இளமை, அழகு, ஐஸ்வர்யம், இதனால் அவன் கொஞ்சம் கர்வத்துடன் உள்ளான். இப்படிப்பட்ட அந்த ஆச்சரியமான அழகன், குழலழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூழில் எழுகமல பூவழகர், ஆண்டாள் அனுபவித்தபடி அப்படிப்பட்ட நம்பெருமாளை நான் எப்போதும் அனுபவிப்பேனாக என்கிறார் சுவாமி. அசையும் பொருள், அசையா பொருள் ஆகிய அனைத்தையும், சர்வலோகங்களையும், லீலா விபூதி, நித்திய விபூதி எல்லாவற்றையும் ஆளப்பெற்றவராய், ஆளக்கூடியவராய், ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி உடையவராய், ஒரு வெண்கொற்ற குடையின் கீழ் அரங்கன் திருமகளோடும் மண்மகளோடும் எனது உயிராய் வீற்றிருக்கிறார். அந்த சிம்மாசனத்தில் என் உயிரே அங்கே உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு சிம்மாசனத்தில். திருப்பார்கடலை கடைந்த போது தோன்றிய ஸ்ரீ மகாலட்சுமியின் ஸ்வயம்வரத்தில் தன்னையே கணவனாக தேர்ந்தெடுக்கும் அளவிற்கு விளங்கிய யௌவன ஸ்வரூபி அவன். அந்த யௌவன சோபை, அந்த அழகன், அழகாகிய செல்வத்தை உடையவன். அப்படி இருந்ததால் மகாலட்சுமி ஏறி அவன் திருமார்பில் அமர்ந்து கொண்டதால் கர்வம் கொண்டவராய் உள்ள அந்த ஸ்ரீரங்கநாதனை போக்கியமாக அடியேன் அனுபவிப்பேனாக. நாம் அனுபவிப்போம் என்றும் அதை அனுபவிக்கலாம். சிம்மாசனே கமலயா க்ஷமயா ச விஸ்வம் ஏகாதபத்ரயிதும் அஸ்மத் அசூன்னிஷன்னம் லக்ஷ்மீ ஸ்வயம்வரசனாதித யௌவனஸ்ரீ சௌந்தர்ய சம்பதவலிப்தமிவ ஆலிஹீய. விஸ்வம் எல்லா உலகங்களையும், ஏக ஆதபத்ரயிதும் ஒரே குடையின் நிழலில் இருக்கச் செய்வதற்காக, வெண்கொற்ற குடையின் நிழலில் கீழே, அவனுடைய குடை கீழே இருக்கச் செய்வதற்காக கமலையா க்ஷமயாச்ச,
கமலையா தாமரையாள் எனப்பட்ட பெரிய பிராட்டியாருடனும் திருமகளுடனும், க்ஷமயாச்ச பொறுமையே உருவெடுத்த பூமி பிராட்டியாருடனும் மண்மகளோடும், சிம்மாசனே சீரிய சிங்காசனத்தில் நிஷன்னம் எழுந்தருளியிருப்பவரும், அஸ்மத் ஆஸ்ரித்தர்களான நம் எல்லாருடையவும், அஸ்மத் அப்படின்னா என் மாத்திரம் இல்லை, நம் எல்லாருடையவும், அசூன் உயிரை போல் எழுந்தருளிப்பவர், நம்முடைய உயிர் அவர்தான் ஆத்மா, நம்ம சரீரம், அதனால கூட சொல்லலாம்னு அனுபவிக்கலாம். நம் யாவருடையவும் உயிரை போல் எழுந்தருளியிருப்பவர். லக்ஷ்மி பெரிய பிராட்டியாருடைய ஸ்வயம்வர தானே வரிப்பதான ஸ்வயம்வரத்தினால், அவளே வரிப்பதான, அவளே சூஸ் பண்ணுறார், அதனால் ஸ்வயம்வரத்தினால் வரிப்பதால் சனாதித பொருள் படைத்ததாக ஆன சார்த்தமாக்கப்பட்ட யௌவனஸ்ரீ இளமை அழகு, சௌந்தரிய சம்பத் பேரழகாகிய செல்வம், யௌவனம் இளமை அழகு எல்லாம் சேர்ந்த செல்வம் இருக்கு அவருக்கு. அவலிப்தம் இவ, அதனால் செருக்கு கொண்டவர் போல், கொஞ்சம் கர்வம் கொண்டவர் போல் சேவையாகும் இந்த அழகிய மணவாளனை, நம்பெருமாளை ஆலிகிய பரமபோக்கியமாக அனுபவிக்க கடவேன் என்கிறார் சுவாமி. அழகிய மணவாளனை உபயநாச்சிமாருடன் சேவித்து ஈடுபடுகிறார். பெரிய திருமொழியில் திருமங்கை ஆழ்வார் அனுபவிக்கிறார். திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ தீவினைகள் போயகல அடியவர்கட்கு என்றும் அருள் நடந்து இவ்வேழுலகத்தவர் பணிய வானோர் அமர்ந்தேத்த இருந்த இடம் பெரும்புகழ் வேதியர் வாழ் தருமிடங்கள் மலர்கள் மிகு கைரைகள் செங்கழு நீர் தாமரைகள் தடங்கள் தொறும் இடங்கள் தொறும் திகழ அருவிடங்கள் பொழில் தழுவி எழில் திகழும் நாங்கூர் அரிமேய விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே என்ற அரிமேய விண்ணகரம் பாசுரத்தில் திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ, இந்த பக்கம் ஸ்ரீதேவி, அந்த பக்கம் பூதேவி, ரெண்டு பக்கமும் இருந்த உபயநாச்சிமாருடன் பெருமாள் ஆச்சரியமாக சேவை சாதிப்பதை பெரிய திருமொழியில் அங்கே அனுபவிக்கிறார். 3ஆம் 10 10வது பதிகம் 1வது பாசுரத்தில் பெரிய திருமொழியில். அதே போல் சுவாமி நம்மாழ்வாரும் திருவாய்மொழியில் 7ஆம் 10 2வது பதிகம் 9வது பாசுரத்தில் என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நின் திருவீற்றாலிடந்து நீ கொண்ட நிலமகள் கேள்வனே என்னும் அன்றுருவேழும் தழுவி நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும் தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே தெளிகிலேன் முடிவிவள் தனக்கே என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நின் திரு எயிற்றால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கேள்வனே என்றும் 3 வந்துடுத்து. அது அப்படியே பராசரப்பட்டு இங்கே போட்டிருக்கார். என் திருமகள் சேர் மார்பனே என்னும் மகாலட்சுமி ஸ்வயம்பரத்தில் வந்து இவனுடைய மார்பில் ஏறி அமர்ந்து கொண்டாள். என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்றும், என் உயிரே அந்த சிம்மாசனத்தில் ஏழ்ருக்கா மாதிரி இருக்கு. என்னுடைய ஆவியே என்னும் நின் திரு எயிற்றால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கேள்வனே என்றும் பூமி தேவியினுடைய மணாளனே, பூமி நாயகனே, ஸ்ரீ பூமி நீலா நாயகன் அப்படின்னு இந்த இடத்துல நீலாதேவிக்கு மிகவும் பிரியமானவனே, ஆய்மகள் அன்பனே, அதே மாதிரி நிலமகள் கேள்வனே, பூமி பிராட்டிக்கு ஏற்ற நாதனே என்ற என்னால் தொழப்படும் பெரிய பிராட்டியாரால் பெறப்பட்ட திருமார்பு உடையவனே என்கிறாள். அதனால் நான் முன்னாலே தரிக்கும்படி செய்ய என்கிறாள், செய்பவன் என்கிறாள். உனது அழகிய எயிற்றால் அந்த இதனால் அந்த மூக்கினால் அண்டச்சாலி நின்று பெயர்த்து நீயே உயரக் கொணர்ந்து பூமி பிராட்டிக்கு ஏற்ற நாதனே என்கிறான். நீயும் நீளையும் சிநேகித்திருந்த காலத்திலே இடி முழக்கமுடைய 7 பெரிய எருதுகளை லீலையாக ஆக்கிரமித்து வல்லமையாலே நீ பெற்றுக்கொண்ட நீலாதேவிக்கு மிகவும் பிரியமானவனே என்கிறான். தெற்கில் உள்ள ஸ்ரீரங்கத்திலே நிலையாக எழுந்தருளிருப்பவனே, தென் திரு அரங்கம் கோயில் கொண்டானே, இவள் தனக்கு முடிவு தெளிகிறேன், இவளது முடிவு எத்தகையது என்று அறிகிறேன் என்று தாய் பாசுரமாக தெரிவிக்கிறார்.
ஸோ இந்த இடத்துல என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்றும் நின் திரு எயிற்றால் இழந்து நீ கொண்ட நிலமகள் கேள்வனே என்பது இங்கு திருவுள்ளம். திருவாய்மொழியும் இங்கு பட்டருக்கு திருவுள்ளம். ஏகாத பத்ரவத் கர்த்தும் என்ற விளக்கத்தில் ஏகாத பத்ர எம்பெருமானுக்கு எதிராக உலகை ஆள்பவன் வேறொருவனும் இல்லை என்ற கருத்துங்க. ஒரே குடை அத்தனை உலகங்களும் அவன் கீழ், பரதேவத இவன்தான் என்று ஆணித்தரமாக தெரிவிப்பது. லக்ஷ்மி ஸ்வயம்வர இத்தியாதி பஷ்யதாம் தேவதேவானாம் யயவ் வக்ஷஸ்தலம் ஹரேகேன்னு எல்லா தேவர்களும் பார்த்து கொண்டிருக்க நேர மகாலட்சுமி அந்த திருப்பார்க்கடல்லேருந்து வெளியில் வந்ததும் மந்திரமலையில் கடைஞ்சு லக்ஷ்மி வெளியில் வந்ததும் நேர அவ மாலையை எடுத்துட்டு நேராக திருமார்பில் ஏறி உட்காந்துட்டா விஷ்ணுக்கு. மீதி பேரெல்லாம் பார்த்துட்டுருக்கா தேவர்கள்லாம். பஷ்யதாம் தேவதேவானாம் யயவ் வக்ஷஸ்தலம் ஹரேஹே, இதுவே லக்ஷ்மி ஸ்வயம்பரம். நேராக எம்பெருமானின் திருமார்பை அடைந்தாள். தேவதேவானாம் ஷஷ்டி சானாதரே என்ற இலக்கணப்படி அந்த யௌவனம் பணம் முதலியவற்றுக்கு அதை நல்லபடி நியாயமான வழியில் செலவிட்டாலே ஒருத்தனுக்கு சார்த்தக்கியம் வரும். ஒரு சின்ன ஒரு ஒரு ஷெருக்கு வரும், கர்வம் வரும். அந்த அந்த யௌவனம் இருக்குது, பணம் இருக்குது. எம்பெருமானுடைய கௌமார நிலை முற்றும் நீங்கவில்லை. இன்னும் அந்த 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 அடாலசன்ட் இன்னும் முடியலை. யௌவன நிலை முற்றும் வரல, இன்னும் என்டரால அமையப்பெறாத நிலை. கௌமார நிலை முற்றும் நீங்காதவன், யௌவன நிலை முற்றும் அமையப்பெறாத நிலை. 16லேருந்து 18 வயசுக்கு இடைப்பட்ட யௌவன ஆரம்ப தசைக்கு பிராட்டியுடன் சேர்ந்திருப்பதே அன்றோ பயன். அதானே பயன். இத்தகைய எம்பெருமானை விழுங்க முற்படவன் முதலில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சுவைக்கணும். அப்படி இருக்கும் அடியோங்கள் அப்படின்னு ஆலிஹியா என்கிறார். பரம போக்கியமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் உம்மை அனுபவிப்போம் சுவாமி பராசர பட்டர் தெரிவிக்கிறார். விழுமிய அமரர் முனிவர் விழுங்கும், அதாவது விழுமிய அமரர் கோதிலின் கனியை நந்தனார் களிற்றை குவலயத்தோர் தொழுதேத்தும் மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன் திருமங்கை தெரியுமேப்படி வேதத்தின் பயனை விழுமிய அமரர் முனிவர் விழுங்கும் கண்ணர் கனி அவன். அதை இங்கு நம்ம அனுசந்திக்கணும். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.